ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் ஹீரோயின் ஒருத்தவங்க இன்டர்நேஷனல் அளவுக்கு போய் ஒரு தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோடியூஸ் ஆன ஒரு ஹீரோயின் வந்து இப்போ இன்டர்நேஷனல் அளவுக்கு அவங்களோட பேர் வந்து பயங்கரமா வளர்ந்துருக்கு. அவங்க நடிச்சிருக்கிற படம் வந்து இன்னும் வேற லெவல் பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் தியேட்டர்ல வந்து எல்லாருமே ஒரு பயமுறுத்த போகுது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? அது என்ன படம், யாரோட படம், யார் அந்த ஹீரோயின் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் சினிமாஸ். அதாவது நம்ம தமிழ் சினிமா அப்புறம் மலையாள சினிமா ரெண்டு சினிமாலையும் வந்து அதிகமாக நடிச்சிருக்கக்கூடிய ஒருத்தவங்க. இவங்க ரெண்டுல மட்டும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, கன்னடத்தில், தெலுங்குல, ஏன் ஹிந்தியில் கூட நடிச்சிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அமலா பால் அவங்க தான். அதாவது அமலா பால் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் படத்தில் வந்து மைனா அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா இவங்களோட நடிப்பால் ஏகப்பட்ட ரசிகர்கள் கவர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மைனா படத்தில் வந்து எல்லா சாங்குமே ஹிட்டு. அதோட அந்த பாட்டோட சேர்ந்து ஹீரோயினை வந்து அந்த ஹீரோ ரசித்ததுனால, விக்ராந்த் சார் நடித்ததுனால எல்லாருக்குமே வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமலா பால் அவர்களை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸே செப்பரேட்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய், அதுக்கப்புறம் வந்து விக்ரம், தனுஷ், அதர்வா, அல்லு அர்ஜுன், அதுக்கப்புறம் வேற யாருக்கு இன்னும் நிறைய ஹீரோஸ் கூட வந்து இவங்க கம்பைன் பண்ணி நடிச்சிருக்காங்க. அதுவும் ஹீரோயினா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடை அப்படின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் இந்த டீச்சர் அப்படின்னு ஒரு படம், அப்புறம் கடவார் அப்படின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா கணக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 4 படத்துலையும் நடித்து ஒரு அதாவது ஃபீமேலுக்கு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு மூவிஸ் எல்லாமே நடித்து ஒரு செப்பரேட் தனியாக ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடை படம்லாம் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நடிச்சிருந்தாங்க. அம்மா கணக்கு வந்து இப்போயுமே பேரண்ட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு ஒரு ஓகே நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குமே அந்த மாதிரி யோசிக்க தோணும். அப்படின்ற மாதிரி இவங்க தனியாக ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகியுமே நிறைய படம் வந்து கமிட் ஆகி இவங்க பார்த்துக்கு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த படம் போட்டு சைன் பண்ணி அமலா பால் அப்படின்றவங்க வந்து இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க அப்படின்ற வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கக்கூடியவங்க தான் அமலா பால் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட அடுத்த படமாக இருக்கக்கூடிய ஹாஃப் அப்படின்ற இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமலா பால், அப்புறம் ஐஸ்வர்யா ராய், அதுக்கப்புறம் அப்பாஸ், இவங்க 3 பேர் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மலையாள ஃபிலிம். இது வந்து யார் டைரக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்க அப்படின்னா சாம்ஜத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பயமுறுத்தக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஜேர்னர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரத்த காட்டேரி, அதாவது த்ரில்லர் ஃபிலிம் இது ஆக்சுவலி. அதாவது ரத்த காட்டேரி படம் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இதுக்கு ஈக்குவலாக ரத்த காட்டேரி லோக்கான ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அது ரத்த காட்டேரியா அது வந்து ஒரு வேற ஜானரில் போகும். அந்த மாதிரி ரத்த காட்டேரி படமாக வந்து இந்த படம் ஹாஃப் படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னும் யாருக்குமே தரல, வரவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இருக்கக்கூடிய டொரண்டோ ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நவம்பர் மாதம் ஸ்க்ரீனிங் ஆக போகுது. அது எதுக்காக ஸ்க்ரீனிங் ஆகுது போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிட்நைட் மேட்னஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு கேட்டகரியில் பிரிப்பாங்கல்ல, ஸோ ஃபீல் குட் மூவி அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் பிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது மிட்நைட் மேட்னஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் வந்து இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட அந்த மிட்நைட் மேட்னஸ் அப்படின்ற ஒரு படம் அந்த கேட்டகரியில் ஒரு படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஈக்குவல் டு ஒரு எப்படி சொல்கிறது அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு படம், அதை யாராலுமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு படம், டிஃப்ரெண்ட்டான படத்தை தான் வந்து இந்த கேட்டகரியில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் தான் வந்து இந்த ஹாஃப் படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் முடிச்சதுக்கப்புறம் படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்றதான் வந்து எல்லாரோட கருத்தும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.